ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிக்கன் வறுவல். அதாவது சிக்கன் வந்து எண்ணெயில் போட்டு டைரெக்டாக வறுத்தது இல்லாமல் இது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்படியே வானலில் வறுக்கிறது. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் பார்ப்போம். அதுக்கு முதல் சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் தேவையில்லை, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், அந்த புளிப்புக்காக லெமன் ஜூஸ். கறி சாஃப்டாகவும் ஆகும். லெமன் ஜூஸ் போடும்போது சாஃப்டாக இருக்கும். அதில் அரிசி மாவு 1 ஸ்பூன். இது கார்ன்ஃப்ளவர் கிடையாது, அரிசி மாவு. அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா முருகும். எல்லாம் சேர்த்து நல்லா பெசரி வச்சுட்டு வானல் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை அப்படியே கறியை எடுத்து அதில் வச்சிடணும். இப்போ கறிக்கு தகுந்த மாதிரி வானல் ரெடி பண்ணிக்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது பெரிய வானல், மீடியமாக கொஞ்சமாக இருக்கையில் கொஞ்சம் மீடியமான வானல், அந்த மாதிரி கறிக்கு தகுந்த மாதிரி வானல் கொஞ்சம் அகலமான வானல் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா இதை வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப ஹையாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பட்டை கரண்டி, நம்ம தோசை கரண்டி அந்த மாதிரி கரண்டியில் அப்படியே திருப்பி போட்டுவிடணும். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா 2 பக்கம் நல்லா முறிக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி அது மேலே போட்டு மல்லி இலை, புதினா இலை போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா எல்லாமே சேர்த்து அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மீடியமான ஃப்ளேமில் வச்சா போதும். ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா நேரம் ஆகும். கொஞ்சம் மீடியமான இதில் வச்சு அப்படியே கொஞ்சம் இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஆயில் பற்றலாம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஆயில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை. அது அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டோம்னா 2 பக்கம் நல்லா அந்த வெங்காயம் போட்டு அந்த குடமிளகாய் எல்லாமே சுருண்டுரும். அதுக்கப்புறம் இறக்கும் போது இந்த வெங்காயம் அதுக்கெல்லாம் கொஞ்சமாக அது காரம் தேவைப்படும். அதுக்காக சிக்கன் மசாலா கொஞ்சமாக மிளகாய் அப்படியே தூவிட்டு அப்படியே கிண்டி எடுத்துட வேண்டியதுதான். கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான ஆயில் ரொம்ப சேர்க்காத சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகும்.